திமுகவை பொறுத்தவரையில் கடந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஏன் நாடாளுமன்ற தேர்தலிலும் கூட வாக்காளர்களுடைய நாவிலே தேனை தடவியது போல அவர்கள் பேசிவிட்டு தற்போது திமுக வாக்காளருடைய நாவிலே கசப்பு மருந்தை தடவி கொண்டிருப்பதாகவே அவர்கள் உறுதியாக கருதுகிறார்கள். கல்வி கடன், நகை கடன், நீட் தேர்வு ரத்து, கேஸ் விலை, பெட்ரோல் டீசல் விலை குறைப்பு, மாதந்தோறும் மின்சார கணக்கெடுப்பு என்ற பல்வேறு வாக்குறுதிகளை நிறைவேற்றாத அரசாக இன்றைக்கு திமுக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. மொத்தத்திலே 4 ஆண்டு திமுக ஆட்சியிலே மக்கள் மீது சுமையை ஏற்றியதுதான் அவருடைய சாதனை. பால் விலை உயர்வு, மின் கட்டண உயர்வு, பத்திரப்பதிவு உயர்வு, கட்டண உயர்வு என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். தற்பொழுது மின் கட்டண உயர்வு ஏற்படுமா என்ற அச்சத்திலே மக்கள் இருக்கிறார்கள். மேலும் பேருந்து கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்ற எண்ணத்திலே அரசு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது என்றால் மக்கள் மீது அக்கறை இல்லாத அரசு என்பதற்கு எடுத்துக்காட்டாகவே அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. சென்ற ஆட்சியிலே நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம் என்று திமுக ஆர்ப்பாட்டம், போராட்டம் நடத்தி பல்வேறு கோரிக்கைகளை வைத்தார்கள். அதே கோரிக்கைகளை அவர்கள் நிறைவேற்றாமல் அந்த கோரிக்கைகள் தற்போதுள்ள கட்சிகள் தட்டி கேட்டால் அதை கண்டுங்காணாமல் திமுக இருப்பதுதான் மக்கள் விரோத போக்கு என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு என்ற இரட்டை முகத்தை தேர்தலிலே மக்கள் தோல் உரித்து காண்பிப்பார்கள் என்பதிலே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதிமுக, பாஜக, தமாக, ஒத்த கருத்துடைய கூட்டணிகள் தமிழகத்திலே மேலும் பலம் பெற வேண்டும். பல்வேறு கட்சிகள், புதிய கட்சிகள், பழைய கட்சிகள் எல்லாம் ஒத்த கருத்தோடு உரு சேர வேண்டும். 5-6 மாதங்களிலே தேர்தலுக்கான நல்ல களம் ஆளுங்கட்சியை எதிர்த்து தமிழகத்தில் ஏற்படும். அது நிச்சயமாக ஒத்த கருத்துடைய அத்துணை கட்சிகளும் ஒன்று சேர்ந்து மக்கள் விரோத திமுகவுக்கு எதிர்ப்பை காண்பிக்கக்கூடிய ஒரு வலுவான சூழல் ஏற்படும் என்று நான் நம்புகிறேன். தற்போது எதிர்கட்சியினுடைய தலைவர், முன்னாள் முதல்வர் திரு எடப்பாடியார் அவருடைய கேள்விகளுக்கு தமிழக முதல்வர் அவர்கள் அளிக்கும் பதில்கள் மக்கள் மத்தியிலே எடுபடவில்லை என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். முதல்வர் டெல்லியிலே நிதி ஆயோக் கூட்டத்திற்கு, முக்கியமான கூட்டம், நிதி தேவை என்று நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிற திமுக நிதி தேவைக்கான கூட்டத்திற்கு 3 முறை செல்லாமல் 4வது முறை தேர்தல் கண்ணோட்டத்தோடு, வாக்குகள் கண்ணோட்டத்தோடு, உள்நோக்கத்தோடு செல்வது என்பது மக்கள் அவருடைய செயல்பாடுகளை நன்கு புரிந்து, தெரிந்து, அறிந்து வைத்திருக்கிறார்கள் என்பதை குறிப்பிட விரும்புகிறேன். தமிழகத்தினுடைய சட்டம் ஒழுங்கு எடுத்துக்கொண்டால் இன்றைக்கு முற்றிலும் சீர்குலைந்த நிலையிலே இருக்கிறது. கொலை, கொள்ளை, திருட்டு, பாலியல், அதே போல் டாஸ்மாக், போதைப் பொருட்கள் இவையெல்லாம் அதிகரித்து கொண்டே போகிறது. அரசு சட்டம் ஒழுங்கிலே எந்த நேரத்திலும் தனி கவனம் செலுத்தவில்லை என்று நான் குற்றம் சாட்ட விரும்புகிறேன். குறிப்பாக நகரத்திலும் சரி, கிராமத்திலும் சரி, பண்ணை வீடுகளிலும் சரி, வெளியூருக்கு செல்பவர்களை குறிவைத்து அங்கே கொள்ளையடிக்கக்கூடிய சூழல் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. கொள்ளையடிப்பது மட்டுமல்லாமல் அவர்களை கொலை செய்யக்கூடிய துணிவு இன்றைக்கு கொள்ளைக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் காவல்துறை மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. அரசு செயல்பாடு கொள்ளையர்களுக்கும், கொலைகாரர்களுக்கும், திருடர்களுக்கும் சாதகமாக இருப்பதாகவே நாங்கள் கருதுகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா.
மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.